இக்கருத்தினை மும்மூர்த்திகளிடம் எடுத்துக் கூறி தேவர்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களின் கூற்றில் இருந்த உண்மைகளை உணர்ந்த இந்திரன் அசுரர்களுக்கு வரம் அளித்த பிரம்மதேவரைக் கண்டு, இதற்கான உபயத்தை கேட்போம் எனக் கூறி அனைத்து தேவர்களும் அவர்களின் வேந்தனான இந்திரனுடன் சத்தியலோகம் சென்றனர். சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மதேவரைக் கண்டு வணங்கி அவரிடம் தாங்கள் வந்த நோக்கத்தினை எடுத்துக் கூறி அவரிடம் சரணடைந்தனர். தேவர்களின் இன்னல்களை உணர்ந்த பிரம்மதேவர் அசுரர்கள் மூவரையும் எளிதாக அழிப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் மிகவும் கடினமான முறையினால் மட்டுமே அழிக்க இயலும் என்றார். மேலும் அவர்கள் கோட்டைகளை பல காலங்கள் தவமிருந்து பெற்றுள்ளனர். வரமளித்த நானே அவர்களை அழிப்பது என்பது முறையல்ல. தேவர்களாகிய நீங்கள் அவர்களிடம் போரிட்டு வெற்றி கொள்வதே சிறந்ததாகும் என்று கூறினார். நாங்கள் போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் பல யுகங்கள் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அசுரர்கள் தங்களிடம் வாங்கிய வரத்தால் எங்களின் பலமானது குறைந்து கொண்டோ இருக்கின்றது என்று தேவர்கள் கூறினார்கள். தேவர்களின் கூற்றுகளை கேட்ட பிரம்மதேவர், அசுரர்களை என்னால் அழிக்க இயலாது, ஆனால் அவர்களை அழிப்பதற்கான உபாயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றார். பிரம்மதேவர் அழிக்கும் உபாயத்தை கேட்பதற்காக தேவர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தனர். பிரம்மதேவர், அவர்களை அழிக்கும் வல்லமையும் உங்களை இன்னல்களில் இருந்து காக்கக்கூடியவரும் ஒருவரே, அவர்தான் எம்பெருமானான சிவபெருமான். உங்களின் இன்னல்களை களைக்க வல்லவர் அவர் மட்டுமே என்றார். கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்த தேவர்கள் அவரை வணங்கி தாங்கள் பிரம்மதேவரை காணச் சென்றது பற்றியும் பிரம்மதேவர் அருளியவற்றையும் கூறினார்கள். பின்பு திரிபுரர்களை அழித்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என தேவர்கள் எம்பெருமானிடம் பணிவுடன் தங்களின் கோரிக்கையை வைத்தனர். தேவர்களின் கோரிக்கைகளைக் கேட்ட எம்பெருமான் அவர்களிடம் திரிபுர அசுரர்களை என்னால் வதம் செய்ய இயலாது என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் இறைவன் மீது கொண்டுள்ள சிறந்த பக்தியும் அளவற்ற நம்பிக்கையும் கொண்டுள்ளார்கள். அவர்களை என்னால் இக்காலத்தில் வதம் செய்ய இயலாது. அவர்கள் இறை எண்ணங்கள் விடுத்து அழிவு பாதையில் செல்லும் காலத்தில் மட்டுமே அவர்களை என்னால் அழிக்க முடியும் என்று கூறினார். இதனால் தங்களை இந்த இன்னல்கள் மிகுந்த சூழலில் இருந்து எம்பெருமான் காப்பாற்றுவார் என எதிர்பார்த்த தேவர்கள் மனம் வருந்தினார்கள். பின்பு தேவர்கள், சர்வங்களை உள்ளடக்கிய தாங்கள் இவ்விதம் கூறினால் நாங்கள் யாது செய்ய இயலும் சர்வேஸ்வரா என்றனர். எம்பெருமானோ, உங்களின் இன்னல்களைப் போக்கவும் திரிபுர அசுரர்களையும் அழிக்கவும் வல்லவரான மாயக் கலையில் மாயாவியாக விளங்கும் திருமாலிடம் சென்று உங்கள் இன்னல்களை கூறி உபாயம் ஏதேனும் உள்ளதா என அறிந்து அதற்குத் தகுந்தாற்போல் செயலாற்றுங்கள் என்று கூறினார். பிறகு தேவர்கள் எம்பெருமானிடம் விடை பெற்று வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் திருமாலை காண சென்றனர். ஆதிசேஷன் மீது துயில் கொண்ட திருமாலையும் அவரின் பாதங்களில் அமர்ந்திருந்த லட்சுமி தேவியையும் கண்டு வணங்கினர். பின்பு தாங்கள் வந்த நோக்கத்தினையும் திரிபுர அசுரர்களால் அடைந்த இன்னல்களையும் சர்வேஸ்வரன் அதற்கு அளித்த உபாயத்தையும் தேவர்கள் கூறினார்கள். தேவர்கள் கூறியதைக் கேட்ட திருமால், தேவர்களிடம் நீங்கள் உரைப்பதும் அந்த அசுரர்களால் நீங்கள் அடைந்த இன்னல்கள் அனைத்தும் மெய்யே. ஆனால் நீங்கள் உரைப்பது போன்று அவர்களை வதம் செய்வதற்கான சாத்தியம் என்பது இல்லையே. ஏனெனில் திரிபுரத்தை ஆள்வது அசுரர்களாக இருப்பினும் அவர்கள் எந்த குற்றமும் இழைக்கவில்லையே. அவ்விதம் இருக்க அவர்களை தண்டிப்பது என்பது எவ்விதம் சிறந்ததாகவும் என்று கூறினார். திருமால் இவ்விதம் உரைப்பதை சற்றும் எதிர்பாராத தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றனர். மும்மூர்த்திகளாலும் எதுவும் செய்ய இயலாத அசுரர்களை நாம் போரிட்டு அழிப்பது என்பது சாத்தியமன்று என நினைத்து வருந்தினார்கள். பின்பு தேவர்களின் வேந்தனான இந்திரன் திருமாலிடம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்களை காப்பவரான தாங்கள்தான் எங்களின் துயரத்தை நீக்க எங்களுக்கு ஒரு உபாயத்தை அளித்து வழிகாட்ட வேண்டுமென மிகவும் பணிவுடன் கூறினார். பின்பு திருமாலோ திரிபுர அசுரர்களை அழிப்பது என்பது நம்மால் இயலாத செயலாகும். ஆகவே அவர்களை அழிக்க சிவபெருமானை எண்ணி பூஜித்தால் உங்களின் வலிமையும் அதிகரிக்கும், மேலும் உங்களின் எண்ணங்களும் நிறைவேறும் எனக் கூறினார். திருமால் உரைத்த செய்தியைக் கேட்ட தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். திருமாலின் ஆலோசனையின்படி அவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேவர்கள் அனைவரும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தும் பூஜை செய்தும் எம்பெருமானின் திருவருளை பெற முடிவு செய்தனர். ஆனால் தேவர்களோ திருமாலையே முன்னின்று
இந்த பூஜையை எவ்விதமான குறைகளின்றி முழு நிறைவுடன் நிறைவேற்றித் தருமாறு வேண்டினார்கள். திருமாலும் அவர்களின் வேண்டுதலை ஏற்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தூய உள்ளத்துடன் தேவர்களின் நலனுக்காக சிவபெருமானை எண்ணி தியானித்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தார். தேவர்களும் அவருடன் இணைந்து தங்களின் இன்னல்களைப் போக்க எம்பெருமானை எண்ணி பூஜை செய்தனர். தேவர்களும் திருமாலும் இணைந்து எம்பெருமானை எண்ணி பூஜைகளை செய்தனர். பூஜையின் இறுதியில் சிவபெருமானின் அருளால் சிவலிங்கத்தில் இருந்து ஆயுதங்கள் பலவற்றை ஏந்திய எண்ணிலடங்கா பூதங்கள் உருவாகின. அந்த பூதங்கள் யாவும் திருமால் மற்றும் தேவர்களை வணங்கி அவர்களை நோக்கி தாங்கள் யாது செய்ய வேண்டும் என பணிந்து நின்றன. சிவபெருமானின் அருளும் ஆசியும் உடைய பூதகணங்களே, இக்கணமே நீங்கள் அனைவரும் சென்று இன்னல்கள் பலவற்றை உருவாக்கும் தன்மை கொண்ட திரிபுரத்தையும் அதை ஆளும் அசுரர்களையும் எரித்து அழித்துவிட்டு வாருங்கள் என்று திருமால் கூறினார். ஆனால் பூதகணங்களோ எங்கும் செல்லாமல் எந்தவிதமான அசைவும் இன்றி அவ்விடத்திலேயே நின்றதை திருமால் கண்டார். ஏன் இன்னும் செல்லாமல் இருக்கின்றீர்கள்? இப்போதே சென்று முப்பட்டணங்களை அழித்துவிட்டு வாருங்கள் என்றார் திருமால். அதற்கு பூதகணங்கள், பிரபுவே, எங்கள் அனைவரையும் மன்னித்தருள வேண்டும். நீங்கள் இட்ட பணியை எங்களால் செய்ய இயலாது என்று கூறினர். ஏன் உங்களால் இச்செயலை செய்ய இயலாது என்கிறீர்கள்? நீங்கள் அனைவரும் சிவபெருமானின் பரிபூரண அருளைப் பெற்றவர்கள். உங்களால் செய்ய இயலாதது எதுவும் இல்லை என்று தேவர்களின் வேந்தனான இந்திரன் கூறினார். அதற்கு பூதகணங்கள், இல்லை பிரபு, நீங்கள் கூறிய திரிபுரத்தை ஆட்சி செய்யும் அசுரர்கள் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். மேலும் அப்பட்டினத்தில் இருப்போர் அனைவரும் எம்பெருமானுக்கான பூஜைகளை எவ்விதமான குறைவின்றி செய்து வருகிறார்கள். அசுரர்களான அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தவர்களாக இருப்பினும் சிவபூஜை செய்வோரை ஆதவன் ஒளியில் இருள் மறைவது போல அவர்கள் செய்த பாவங்களும் அழியத் தொடங்கும். அதனால்தான் எங்களால் அந்த திரிபுர அசுரர்களை அழிக்க இயலாது என்று கூறினோம் என்று பூதகணங்கள் கூறினர். பூதகணங்கள் கூறியவற்றிலிருந்து முப்புறத்தை ஆளும் அசுரர்களை அழிப்பதற்கான முறையானது திருமாலால் அறிய முடிந்தது. அதாவது அசுரர்கள் அனைவரையும் சிவபூஜையை மறக்க ஏதாவது மாய வேலைகள் செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் அனைவரும் தர்ம வழியை விடுத்து அதர்ம வழிக்கு சென்றால் மட்டுமே திரிபுரவேந்தர்களின் அழிவு என்பது ஆரம்பமாகும் என்பதை உணர்ந்தார் திருமால். பின் பூதகணங்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் போகலாம் என்று கூறினார். பூதகணங்கள் யாவும் நொடிப்பொழுதில் அவ்விடத்தை விட்டுச் சென்றன. பூதகணங்கள் யாவும் அவ்விடத்தை விட்டு சென்றதும் தியானம் புரிந்து அவரின் ஆசிகளையும் அனுக்கிரகத்தையும் பெற வேண்டும். அவருடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் நாம் எண்ணிய செயலை வெற்றியுடன் செய்து முடிக்க இயலும் என்று கூறினார் திருமால். பின்பு அங்கிருந்த தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் விடை பெற்று சிவபெருமானை நோக்கி தியானம் புரிய சென்றனர். பின்பு திருமால் தனியாக தியான நிலையில் அமர்ந்தார். அவ்வேளையில் அவரிடத்தில் இருந்து மாய கலைகளில் வல்லவராக விளங்கக்கூடிய வித்தகனை புருஷர் உலக மக்களின் நன்மையை எண்ணி உருவாக்கினார். உருவான அந்த புருஷர் தன்னை படைத்த திருமாலை நோக்கி தான் என்ன செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் எதுவானாலும் அதை சிரம் ஏற்று புரிவேன் என்றும் வணங்கி பணிந்து நின்றார். அப்புருஷனை நோக்கித் திருமால், நீ என்னால் படைக்கப்பட்டவன், நான் இட்ட பணியை செய்ய நீ கடமைப்பட்டுள்ளாய் என்று கூறினார். திருமால் அந்த புருஷரிடம், வேதங்கள் யாவும் பொய்யோ, இவ்வுலகில் சொர்க்க நரகங்கள் என்று எதுவும் இல்லை. இவையாவும் மெய்யென்று போன்ற சாஸ்திரங்களை என்னிடம் கற்றுத் தேர்ந்து அதை இவ்வுலகம் முழுவதும் விரிவுபடுத்தும் சக்தியையும் என்னிடமே பெற்று பலவிதமான மாயக் கலைகளை என்னிடத்தில் இருந்து பயின்று தேர்வு பெறுவாய். பின்பு உருவாதல், மறைதல், கவருதல், கவர்ந்தவற்றை ஈழத்தல், நண்பர்கள், காமம் மற்றும் எதிரிகள் என பலவிதமான கலைகளில் சிறந்து விளங்குவாய் என்றும், நீ கற்ற இக்கலையால் திரிபுர அசுரர்களை மயக்கி அவர்களை சிவநெறியை விடுத்து உனது மாயக் கலைகளை பயின்று அவர்களின் அழிவு பாதைக்கு அழைத்து வருவாயாக என்று கூறி அந்த புருஷர்களை அனுப்பி வைத்தார். திரிபுர அசுரர்களுக்கு நீ கற்றுணர்ந்த இந்த சாஸ்திரத்தை ஓதுவித்து இச்சாஸ்திரத்தை விரிவடையச் செய்வாய் என்று கூறினார். இப்பணியை நிறைவேற்றிய பின்பு நீ மீண்டும் என்னை அடைவாய் என்று கூறி அந்த புருஷரை ஆசிர்வதித்து அனுப்பினார். மாயக்கலையில் வித்தகனான அப்புருஷன் 4 சிஷ்யர்களைப் படைத்து அவர்களுக்கும் இக்கலையை பயிற்றுவித்து பண்டிதர்களாக்கி பின்பு திருமாலை சந்திக்க சென்றனர். திருமால் அந்த 4 சிஷ்யர்களைக் கண்டு,
உங்கள் குருவைப் போல் சிறந்து விளங்குவீர்களாக என்று கூறினார். பின்பு சிஷ்யர்கள் அனைவரும் எதிரிகளை வெல்பவன் என்று அழைக்கப்படுவீர்கள் என திருமால் ஆசி வழங்கினார். திருமாலிடம் ஆசி பெற்ற மாய வித்தகர்கள் அவரிடம் விடை பெற்று சென்று திரிபுர பட்டணங்களுக்கு அருகில் தங்களது வித்தைகளை பிரயோகப்படுத்தி பரிசித்துக் கொண்டிருந்தனர். அதனைக் கண்ட அசுரர்கள் இந்த விசித்திர கலையை தாமும் பயில வேண்டி அவர்கள் பின்பற்றும் மதத்தில் இணைந்து போதனை பெறத் தொடங்கினார்கள். மாயாவிகளின் வலைகளில் சிக்கியவர்கள் தங்களது சுய அறிவினை இழந்து அவர்கள் சொன்ன வழியில் தங்களது பயணத்தை மேற்கொண்டனர். காலங்கள் நகர இம்மாயாவிகளின் புகழும் இம்மதத்தில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கத் தொடங்கின. திருமாலை காண நாரதர் சென்றபோது அசுரர்களின் செயல்பாடுகளும் அதற்கான அழிவும் அதிகரித்துக் கொண்டே போகின்றன எனக் கூறிக்கொண்டிருந்த வேளையில் மாய வித்தகர்களின் குருவும் அவரின் சிஷ்யர்களும் திருமாலை காண வந்தார்கள். திருமால் இவர்களைக் கண்டதும் நாரதரிடம் இவர்கள் அனைவரும் என்னால் உருவாக்கப்பட்டவர்கள், தாரகாசுரனின் மைந்தர்களால் ஏற்பட்ட இன்னல்களைக் களையவும் அவர்கள் செய்து வரும் சிவபூஜையை தடுத்து அவர்களை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுடன் இணைந்து இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாயாக என்று கூறினார் திருமால். திருமாலிடம் நாரதர் மற்றும் மாய வித்தகர்கள் அனைவரும் ஆசி பெற்று ஐவர் அறுவராக திரிபுர பட்டணங்களுக்கு புறப்பட்டனர். நாரதர் திரிபுர பட்டணங்களில் முதலில் வித்யுமாலியின் பட்டணத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் அனைவரும் பட்டணத்தில் இருந்த வேந்தரின் அரண்மனையை அடைந்ததும் 3 லோகத்திற்கு எவ்விதமான தடையுமின்றி செல்லக்கூடிய தேவ முனிவரான நாரதரை கண்டதும் அவரை வரவேற்று உபசரித்தார் வித்யுமாலி. எந்தவிதமான செயலும் இன்றி தாங்கள் இவ்வளவு தூரம் என்னுடைய பட்டணத்தை அடைந்த காரணத்தை நான் அறியலாமா? ஏனென்றால் காரியம் இன்றி தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்களே என்பதை நான் அறிவேன் என்றார் வித்யுமாலி. வித்யுமாலி நாரதரிடம் காரியமின்றி தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் என்று கூறினார். அதற்கு நாரதர், காரியம் எதுவும் இல்லை வித்யுமாலி. நான் இவ்வழியாக சென்று கொண்டிருந்த போது இந்த பண்டிதர்களை சந்தித்தேன். இவர்கள் பகவத் சார்ந்த மதத்தின் கருத்துக்களை உங்களது பட்டணத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக என்னிடம் உன்னுடைய பட்டணத்திற்கு வருவதற்கான வழியை கேட்டு யாசித்து நின்றனர். சரி, நாம் போகும் வழியில்தானே உள்ளது என இங்கே அழைத்து வந்தேன் என்றார் நாரதர். நாரதர் கூறியதும் அவருடன் வந்த பண்டிதர்களை மாயவித்தகர்கள் அழைத்து வரவேற்று உபசரித்தான் வித்யுமாலி. வேந்தரே, இந்த பண்டிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களை காண்பது என்பது மிகவும் அரிதாகும். இவர்கள் இறைவன் மீது சிறந்த பக்தியை கொண்டவர்கள் என்று அங்கு வந்த பண்டிதர்களைப் பற்றி மிகவும் உயர்வாக கூறினார் நாரதர். நாரதர் எப்போதும் போல தம் பணியை இனிதே செய்யத் தொடங்கினார். அதாவது, இவர்களுக்கு நிகர் இவ்வுலகில் யாரும் இல்லை. இவர்களைப் பற்றி அறிந்த நான் அந்த கணமே இவர்களிடம் சிஷ்யனாக சேர்ந்து உபதேசம் பெற்றுக்கொண்டேன் என்றும், நீயும் இவர்களிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டால் உன்னுடைய புகழும் ஆட்சியும் மேலும் அபிவிருத்தியடையும் என்று கூறினார். செய்த கர்ம வினையானது செயல்படத் தொடங்கிய காரணத்தால் அங்கு வந்த மாயக்கலைகளில் வித்தகர்களான பண்டிதர்களிடம் உபதேசம் பெற வேண்டி நின்றான் வித்யுமாலி. அதாவது, வித்யுமாலி பட்டணத்தை ஓரிடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள மக்கள் மற்றும் எதுவும் அறியா உயிரினங்களைக் கொன்று அதனால் ஏற்பட்ட பாவ கர்மாக்களால் நிகழ்வது என்னவென்று அறியாவண்ணம் அறிவுக்கூர்மையை இழந்தான். மேலும் மாயக்கலைகளில் வித்தகர்களான ஐவருடன் ஜேஷ்டா தேவியும் திருமாலின் ஆணையினால் ஆயசபுரியினுள் இரும்பினால் செய்யப்பட்ட பட்டணம் நுழைந்தார்கள். மாயக்கலைகளில் வித்தகர்களான பண்டிதர்கள் அசுரவேந்தனின் வேண்டுகோளை ஏற்று அவர் விரும்பிய உபதேசத்தை வழங்கத் தொடங்கினர். அதாவது, அவர்களின் வீழ்ச்சிக்கான பாதையை காட்டத் தொடங்கினர். பாவங்கள் செய்த அசுரவேந்தனின் மனம் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் தர்மத்தை வேறு விதமான பொருளாக எடுத்துக் கூறினர். அதாவது, இறைவனை உருவ வழிபாடு செய்வதால் எந்தவிதமான பயனும் இல்லை என்றும் கூறினர். இதுபோல இன்னும் பல வகைகளில் அசுரவேந்தனின் மனம் மகிழும் விதமாக பல கருத்துக்களை எடுத்துக் கூறினார்கள். பண்டிதர்கள் எடுத்துக் கூறிய உபதேசத்தால் இதுவரை எம்பெருமான் மீது கொண்ட பற்று குறையத் தொடங்கின. அசுரவேந்தன் பண்டிதர்களின் உபதேசங்களை வேதவாக்காக எண்ணினார். மேலும் இந்த உபதேசத்தால் நான் அடைந்த மகிழ்ச்சியைப் போல் என் பட்டணத்தில் வாழும் குடிமக்களுக்கும் தாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று பணிந்து நின்றார்.
பண்டிதர்களும் அதற்கு விருப்பம் தெரிவிக்க அசுரவேந்தன் உடனடியாக தனது மக்களுக்கு இவர்களின் பெருமைகளை எடுத்துக் கூறி இவர்களிடம் உபதேசம் பெற்று தீட்சை பெற வேண்டும் என ஆணையிட்டான். இவரது ஆணையால் அனைத்து அசுரர்களும் வித்தகரான பண்டிதருடன் வந்த சிஷ்யர்களால் உபதேசம் பெற்று தீட்சை பெறத் தொடங்கினர். மேலும் தன்னுடைய பட்டணத்தில் மட்டுமல்லாது தன்னுடைய சகோதரர்களின் பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தார் வித்யுமாலி. வித்யுமாலியின் மற்ற 2 சகோதரர்களின் பட்டணத்திற்கு சென்று அவர்களுக்கும் உபதேசமும் தீட்சையும் பண்டிதர்கள் அளித்து வந்தார்கள். பண்டிதர்களிடம் தீட்சை பெற்ற மன்னர்களும் மக்களும் எது உண்மை எது பொய் என்று அறியாவண்ணம் பாவங்களை செய்யத் தொடங்கினார்கள். அதனால் அவர்களின் 3 கோட்டைகளுக்கும் அரணாக இருந்து அவர்களை பாதுகாத்து வந்த சிவபூஜையின் பலம் குறையத் தொடங்கின. ஏனெனில் பண்டிதர்களிடம் தீட்சை பெற்ற அசுரர்கள் உண்மையான மெய்ப்பொருளை கண்டறிவதற்கான வழியை விடுத்து பாவங்கள் நிறைந்த வழியில் பயணிக்கத் தொடங்கினர். அதாவது அறச்செயல்களான சிவபூஜைகள், யாகங்கள், தானங்கள் மற்றும் இறை வழிபாடு ஆகியவற்றை மறந்து அதர்மம் நிறைந்த செயல்களை செய்யத் தொடங்கினர். திரிபுர வேந்தர்கள் கடுந்தவம் புரிந்து சகல சௌபாக்கியங்களுடன் நிறைந்த பட்டணங்களில் அறநெறியை தவறி அதர்ம வழியில் பயணித்தார்கள். மேலும் பண்டிதர்களுடன் ஜேஷ்டாதேவி குடியேறியதும் அங்கு வாசம் செய்து வந்த லட்சுமி தேவி அவ்விடத்தை விட்டு விலகிச் சென்றார். தனது ஞானப் பார்வையால் பட்டணங்களில் நிகழும் அதர்ம செயலை அறிந்த திருமால் இனி அவர்களின் அழிவை யாராலும் தடுக்க இயலாது என்றும், இதுவரை பூவுலகிலும் தேவலோகத்திலும் வாழ்ந்து வந்த உயிர்கள் அனுபவித்து வந்த இன்னல்கள் நீங்கும் காலம் வருவதை உணர்ந்தார். மேலும் தான் உருவாக்கிய மாய புருஷர்கள் அவர்களுக்கு அளித்த பணியை நன்முறையில் செய்ததால் தான் எண்ணிய எண்ணம் கூடிய விரைவில் ஈடேறப் போவதை எண்ணி மகிழ்ந்தார். பட்டணங்களில் இவ்விதம் நடைபெற்றுக் கொண்டிருக்க தேவர்கள் எம்பெருமானை எண்ணி பல காலங்கள் தியானித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் திருமாலும் இணைந்து எம்பெருமானை எண்ணினார். அவர்கள் செய்து வந்த சிவபூஜையும் அவர்களின் நாவிலிருந்து உச்சரித்துக் கொண்டிருந்த எம்பெருமானின் திருநாமமும் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை அடைந்தது. கைலாயத்தில் எம்பெருமானுடன் இருந்த அன்னை பார்வதி தேவி தேவர்களின் இடர்பாடுகளை நீக்கி அவர்களை காத்தருள வேண்டும் என்று கூறினார். ஆனால் எம்பெருமானோ எவ்விதமான பதிலும் கூறாமல் அமைதி காத்தார். இவை யாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்த கணபதியும் கந்தனும் தன் தந்தையிடம் பணிந்து ஏன் இவ்விதம் அமைதி கொண்டுள்ளீர்கள் எனக் கேட்டனர். எம்பெருமானோ அனைத்திற்கும் காலம் உள்ளது. ஏனென்றால் தேவர்களுக்கு இன்னல்களை உண்டாக்கி மானிடர்களை காரணமின்றி அழித்து வரும் அந்த திரிபுரத்தை ஆளும் வேந்தர்கள் சிறந்த பக்தர்கள் ஆவார்கள். நான் அமைதி கொள்ள காரணமும் இதுவே. ஒருவர் செய்யும் பாவங்களைக் கொண்டு மட்டும் அவர்களை அழித்தல் என்பது சரியானதொரு தீர்வாக அமையாது. அவர்கள் செய்த நற்பலன்கள் மற்றும் தீய பலன்கள் ஆகியவற்றை உணர்ந்து அதற்குத் தகுந்தாற்போல் நாம் வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். திருமாலால் தோற்றுவிக்கப்பட்ட மாய புருஷர்களின் வலைகளில் விழுந்த அவர்கள் மீண்டு தன் பழைய பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. மேலும் அவர்கள் என் மீது கொண்ட பக்தியால் அவர்கள் செய்த புண்ணியங்களே அவர்களை இதுவரையும் காத்துக் கொண்டு வருகின்றது. அவர்கள் செய்யும் பாவங்கள் அவர்களால் செய்யப்பட்ட புண்ணியத்தை விட அதிகரிக்கும்போது அவர்களின் அழிவானது ஆரம்பமாகும் என்று கூறினார். அப்படியானால் அசுரர்களின் அழிவு காலம் இன்னும் உருவாகவில்லையா தந்தையே என்று கணபதி எம்பெருமானிடம் வினவினார். கணபதியின் வினாவிற்கு எம்பெருமான் காலம் அனைத்திற்கும் பதில் உரைக்கும், அதுவரை நாம் அமைதி கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாய வித்தகர்கள் விதைத்து விதையான அதர்மம் அசுரர்களை தர்மத்தின் வழி நடக்க விடாமல் அவர்கள் செய்து வந்த புண்ணியத்தின் பலன்கள் யாவற்றையும் அழித்தது. மென்மேலும் அவர்கள் புரிந்து வந்த பாவச் செயல்கள் அவர்களை முழுமையாக அழிவின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றது. விதையான அதர்மம் காலத்தின் ஓட்டத்தால் விருட்சகமாக வளர்ந்தது. மேலும் திரிபுர வேந்தர்களின் அரசாட்சியில் தர்மம் என்பது அழிந்து அதர்ம செயல்கள் வெளிப்பட்டன. இவர்கள் பெற்ற வரமானது அறமற்ற செயல்களால் அழிவுக்கு இட்டுச் சென்றது. மறுபக்கமோ இவர்களால் பல இன்னல்களுக்கு ஆளான தேவர்கள் எம்பெருமானை நோக்கி செய்த தவமானது பூர்த்தியடையும் காலமும் உதயமானது. திருமாலுக்கும் தேவர்களுக்கும் காட்சியளித்தார். சிவபெருமானை காண பல கோடி ஆண்டுகள் தவமிருந்து தவத்தின் பயனாக காட்சியளித்த எம்பெருமானின் திருவுருவத்தை
கண்ட தேவர்கள் பணிந்து வணங்கினார்கள். பின்பு அவர்களை நோக்கி என்னை எண்ணி தவம் மேற்கொள்ள என்ன காரணம் என்று அனைத்தும் அறிந்த எம்பெருமான் வினவினார். தங்களை எண்ணியவரின் சங்கடங்களை அறிந்து அதைக் களையக்கூடியவரான சர்வேஸ்வரா, அனைவரிடத்திலும் குடிகொண்டுள்ள பரம்பொருளான தங்களை வழிபடுபவர்கள் அடைந்த இன்னல்களை போக்கும் கருணைக் கடலே, இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமாக இருக்கும் ஜகத்குருவே, தாரகாசுரனின் புதல்வர்களான அசுரர்கள் மூவரும் அவர்களின் தவத்தின் பயனாக எங்கும் தன் விருப்பப்படி பறந்து செல்லும் திரிபுரங்களைக் கொண்டு தேவர்களுக்கும் பூமியில் வாழும் உயிரினங்களுக்கும் செய்யும் இன்னல்கள் என்பது மிகவும் அதிகமாக உள்ளது பிரபுவே. அவர்கள் இழைத்த இச்செயலினால், உயிர் மீது கொண்ட அச்சத்தினால் பூமியில் வாழும் உயிர்கள் யாவும் தங்களின் கர்மாக்களை சரிவர செய்ய இயலாமல் இருக்கின்றனர். அதனால் எங்களின் பலமானது வலிமை இழந்து கொண்டே வருகிறது. ஆனால் திரிபுர அசுரர்களை எளிதில் அழிக்க இயலாதவாறு வரங்களை கேட்டுப் பெற்றுள்ளனர். அதனால் அவர்களை அழிப்பது என்பது எங்களால் செய்ய இயலவில்லை என்று கூறி திரிபுர அசுரர்களை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று கூறினார்கள்.